ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடேஸ் டே 10 ஆஃப் 100 days 3 goals சேலஞ்ச். டுடேஸ் ரெஸ்ட் டே, மற்ற 2 கோலும் முடிச்சாச்சு. இன்னைக்கு ஒரு ரிஃப்ளெக்ஷன் அவங்க கூட ஷேர் பண்ணலாம்னு நினைச்சேன். இதை நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. கோவத்தில் எந்த முடிவும் எடுக்காத அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி ஒரு சயின்டிஃபிக் ரீசன் இருக்கு. அது என்னன்னா, உங்கள் பிரெயினில் ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ரீஜன் இருக்கு, which is responsible for logical reasoning. We have limbic system which includes amygdala and hypothalamus which is responsible for your emotions. இப்படி சொல்லாமல் கொஞ்சம் ஈஸியாக சொல்கிறேன். உங்கள் பிரெயினை ரெண்டாக பிரிச்சுக்கும். ஒருத்தவன் இமோஷனல் பிரெயின், இன்னொருத்தவன் வந்து லாஜிக்கல் பிரெயின். இந்த இமோஷனல் பிரெயின் இவன் எதுக்கு ரெஸ்பான்சிபிள்னா உங்கள் இமோஷன்ஸ், ஹாப்பினஸ், சேட்னஸ், ஃபியர், ஆங்கர், சர்ப்ரைஸ், டிஸ்கஸ்ட். இவன் லாஜிக்கல் பிரெயின் எதுக்கு ரெஸ்பான்சிபிள்னா இது சரி, இது தப்பு, இதில் இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்குது, இவ்வளோ டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, இதை பண்ணலாம், இதை பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு அவன் ரெஸ்பான்சிபிள். இமோஷனல் பிரெயின் இருக்கான்ல, அவன் வந்து லாஜிக்கல் பிரெயினோட பவர்ஃபுல். லாஜிக்கல் பிரெயினை டாமினேட் பண்ணிடுவான். அதனால தான் கோவத்தில் யார் எவருன்னு பார்க்காம பேசி விட்டுறீங்க. நீங்கள் இமோஷன்ஸோட பீக்கில் இருக்கும்போது லாஜிக்கல் பிரெயின் வேலை செய்யாது. இவர் தான் என்னோட பாஸ், இவரை திட்டினா எனக்கு வேலை போயிடும் அப்படின்றது உங்களுக்கு தோணாது. அதனால நீங்கள் இமோஷனலாக இருந்தீங்கன்னா, எந்த இமோஷனலாக இருந்தாலும் சரி, ஹாப்பினஸாக இருந்தாலும் சரி, சேட்னஸாக இருந்தாலும் சரி, கோமா இருந்தாலும் சரி, டெசிஷன் எடுக்கிறத கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணுங்க. ஓரளவுக்கு திங்ஸ்லாம் செட்டில் ஆன பிறகு டெசிஷன் எடுங்க. நம்ம இமோஷனலாக இருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சா, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. பல பேர் படக்குன்னு முடிவு எடுத்துட்டு அந்த கோவத்தோட கான்சிக்வன்சஸே இன்ன வரையும் சஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஷேர் பண்ண விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன். ஈவினிங் சர்ச் போயிட்டு வெளியே டின்னர் முடிச்சுட்டு நீங்கள் டே முடிச்சாச்சு கைஸ். That's it for today guys. Catch you guys in the next one.